கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, சபையின் தலைவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன? வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் அது சுவிசேஷமாய் இருக்கிறது. அந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற பாடத்தை கடந்த பாடத்தில் நாம் படித்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அந்த சுவிசேஷத்திற்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நிதானித்து அறிந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து நிதானிக்கவில்லை என்றால் நம்முடைய ஆத்துமாவை நாம் இழந்து போவோம். பல நேரங்களில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி தான் வாழ்ந்த காலத்தில் அங்கே கூடியிருந்த மக்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அப்போ அவர் பயன்படுத்தக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதாக எண்ணி சென்று கொண்டிருக்கிறீர்கள். முதலாவது நீங்கள் நில்லுங்கள். வழிகளிலே நீங்கள் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரியுங்கள். வேத வசனங்களை வாசிக்கக்கூடியவர்கள் இந்த கேட்டு விசாரிப்பது என்கிற காரியத்தில் தான் மிகவும் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கேட்கிறார்கள் மனித கதைகளை, ஆசீர்வாதங்களை மட்டும். அதிலும் அது உண்மையா பொய்யா என்று விசாரிப்பது இல்லை. ஆனால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய வசனங்களை நீங்கள் கேட்டு அதை விசாரியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 2:15 எப்படியாய் வாசிக்கிறோம், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும். போதிப்பது மாத்திரமல்ல, நாம் படிக்கும் பொழுதும் அந்த பரிசுத்த வேத வசனங்களை, சத்திய வசனத்தை நிதானமாய் ஆராய்ந்து நாம் எங்கே இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன. விசேஷமா இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்னவென்றால், ஒருவர் அவர் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு மிக பெரும் கேள்வியாய் இருக்கிறது. அநேகர் தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டிருந்தாலும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களாக இருந்தாலும் இந்த செய்தியை நீங்கள் கவனித்து கேளுங்கள். உண்மையாகவே ஒவ்வொரு ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ரட்சிப்புக்கான ஒரு முழு பாடமாக இந்த நாளிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்கப் போகிறீர்கள். ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த செய்திகளை நீங்கள் கவனித்து கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உண்மையான இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும்படி தேவன் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை நீங்கள் கவனித்து நம்முடைய நிலை என்ன, நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம், எங்கே போக வேண்டும், எப்படி தீர விசாரிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்பொழுது பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். விசேஷமா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும்படியாக அவனுக்கான தேவனுடைய திட்டம் என்ன, நாம் வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஒரு பாக்ஸ் நான் இங்கே போர்டில் போட்டிருக்கிறேன். இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள ஒரு பகுதியாக இது இருக்கிறது. இந்த தேவ ஆசீர்வாதம் உள்ள பகுதியாய் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புள்ள ஒரு பகுதியாக இது இருக்கிறது. ஆவியானவரின் ஐக்கியமுள்ள பகுதியாக இந்த இடம் இருக்கிறது. விசேஷமா இது ஒரு இடத்தை நீங்க இப்படி புரிந்து கொள்ளுங்க. இந்த இடமானது
இங்கே தேவ ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், இன்னும் ஆவிக்குரிய சமாதானம், ஆவிக்குரிய சந்தோஷம், இவையெல்லாம் அடங்கிய ஒரு இடம் தான் இந்த இடம். இது நீங்க ஏதோ ஒரு இடம் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. தேவனுடைய கிருபை உள்ள ஒரு இடத்தை பற்றி தான் நாம் இங்கே படிக்கிறோம். உதாரணமா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த இடத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு ஒருவர் பரிசுத்தமாய் வாழ்கிறார் என்றால் அவர் தேவனுடைய கிருபைக்குள்ளாக வாழ்கிறார் இல்லையா? அந்த ஒரு இடமாக நீங்கள் அதை நினைத்து கொள்ளுங்கள். விசேஷமா இந்த இடத்தில் வாழக்கூடிய அந்த மக்கள் பரலோகத்தோடு அவர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் இங்கே அவர்களுக்கு கிடைக்கிறது. பரலோகத்தோடு இணைந்த மக்களாக இங்கு இருக்கிறார்கள். இங்கு இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய ஐக்கியத்திலும் உண்மையான ஆவிக்குரிய சந்தோஷத்திலும் உண்மையான ஆவிக்குரிய மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் அவர்களால் வாழ முடியும். அநேக மக்கள் யாரெல்லாம் நீதிமான்களாய் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த சமாதானம் உள்ள இடத்துல, தேவனுடைய கிருபை உள்ள இடத்துல அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்களான்னா, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள இடத்துல, அதாவது கிறிஸ்துவின் அன்புள்ள இடத்துல, ஆவியானவரின் ஐக்கியம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம் இருக்கிறோமா, வேறு எங்கு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். விசேஷமா ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள அந்த இடத்துக்குரிய ஒரு குழந்தையாகத்தான் பிறக்கிறது. 127வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிறக்கக்கூடிய குழந்தை என்பது தேவனுக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்ப யாரை போல மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் என்றால், நீங்கள் இந்த பிள்ளைகளைப் போல மனம் திரும்பக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாவம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தையானது உண்மையாகவே அது தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கக்கூடியதை நாம கவனிக்கிறோம். அப்போ அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள அந்த இடத்துல தான் அந்த குழந்தை இருக்கிறது. தேவனுடைய கிருபை உள்ள அந்த இடத்துல தான் குழந்தை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, ஒருவேளை எதிர்பாரா விதமாக அந்த குழந்தை மரித்து போகுமானா, அது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் இருந்து மரித்து போகிறதா இருக்கிறபடியினாலே நியாய தீர்ப்புக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய ஆத்மா அது பரலோகத்துக்கு போகக்கூடியதா இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல அந்த குழந்தை ஒரு வாலிப சகோதரனாக, ஒரு வாலிப சகோதரியாக வரும் பொழுது என்ன நடக்கிறது? இப்போ அதை தான் முதல்ல நம்ம படிக்க போகிறோம். ஒரு வாலிப சகோதரனாக, ஒரு வாலிப சகோதரியாக அந்த குழந்தை நன்மை தீமை அறியத்தக்க வயது வரும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? இதை நாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். பாவமானது அந்த வாலிபனுடைய, வாலிப சகோதரனுடைய இருதயத்தில் நுழைகிறது. பாவம் என்றால் என்ன? 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், சட்டத்தை மீறுகிறதே பாவம். பிரியமானவர்களே, அப்போ ஒரு வாலிபன் ஒரு குழந்தையாய் இருந்து ஒரு வாலிபனாய் அவர் மாறும் பொழுது அவர் தேவனுடைய சட்டத்தை மீறுகிறார் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து அவர் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கக்கூடியவராக இருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள சமாதானம் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம் நமக்காக தேவன் ஆயத்தம் செய்திருக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய இடம், ஆவிக்குரிய ஒரு வாழ்வு அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். ஆனா ஒரு மனிதன் வாலிப வயதுல அவர் பாவம் செய்யும் பொழுது அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருந்து பிரிந்து அவர் வந்து விடுகிறார். அதாவது ஒரு ஸ்டெப் அவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, இங்கே கீழே அங்கே வந்து விடுகிறார். முதல் ஸ்டெப் தேவனை விட்டு பிரிந்து விடுகிறார். இப்போ நம்ம 1 by 1 அவர் எப்படி இறங்கி கீழே வருகிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்போ அதனுடைய முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்களான்னா, அவர் பாவம் செய்யும் பொழுது தேவனை விட்டு பிரிந்து விடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம்
1-2 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். அந்த பிரிவினைக்கு பேர் தான் ஆவிக்குரிய மரணம். அன்பானவர்களே, முதல் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது. ஒருவேளை நீ அந்த கனியை புசிப்பாயானால் அந்த நாளிலே சாவீர்கள் என்று சொன்னார். ஆனா ஆதாம் ஏறக்குறைய 930 வருடம் வாழ்ந்தார், அவருடைய ஆயுசு நாட்கள். அப்போ உடனே சாவீர்கள் என்று தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லையா? நிறைவேறுச்சு. எப்படின்னா, அவர்கள் எப்பொழுது அந்த பழத்தை சாப்பிட்டு தேவனுடைய சட்டத்தை மீறினார்களோ அவர்கள் உடனடியாக தேவனை விட்டு பிரிந்து விட்டார்கள். இது பேர் ஆவிக்குரிய மரணம். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய சட்டத்தை மீறக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய சட்டத்தின்படி நீங்கள் வாழ முடியாதவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால், இதுவரைக்கும் வாழவில்லை என்றால் நீங்கள் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறீர்கள். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த, அப்போ எதுல மரித்து போயிருக்கிறோம்? பாவம், அக்கிரமம். இதுதான் முதல் ஸ்டெப்பு. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவர் தேவனை விட்டு பிரிந்து ஆவிக்குரிய மரணம் அடைந்து விடுகிறார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, 2வது ஸ்டெப்பு, அவர் இறங்கக்கூடிய அந்த 2வது ஸ்டெப்பு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பிசாசின் ராஜ்யத்திலே சேர்க்கப்படுகிறார். பிசாசுக்கு ராஜ்யம் இருக்கிறதா அப்படின்னு நீங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குமானா, கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், எங்கிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் உட்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க கவனித்து பாருங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. அப்போ பாவம் செய்யக்கூடிய ஒருவர் எங்கே இருக்கிறார் என்று இந்த இடத்துல நாம் படிக்கிறோம்னா, அவர் இருளின் ராஜ்யமாக்கிய பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறார். ஒருவேளை இன்னும் நீங்க இதை சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், 12ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். 26வது வசனம் பாருங்க. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? யாருடைய ராஜ்யம்? சாத்தானுடைய ராஜ்யம். சொல்லப்போனா, யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அந்த ஆத்துமாக்கள் பிசாசின் ராஜ்யத்துல தான் இருக்கிறார்கள். அதே அதிகாரத்துல 29வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இந்த பலவான் என்பது பிசாசு, அந்த வீடு என்பது அந்த பிசாசின் ராஜ்யம். அவன் வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகள், பொருட்கள் என்பது பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து இருக்கிற அந்த ஆத்துமாக்கள். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நாம் பாவம் செய்தவர்களாய் இருப்போம் என்றால், தேவனுடைய சட்டத்தை மீறக்கூடியவர்களாய் இருப்போம் என்றால், ஏன் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரிந்திருக்கலாம், தேவனை நீங்கள் விசுவாசிக்கலாம், ஆவியானவரை நீங்கள் நம்பலாம். ஆனா உண்மையான புதிய ஏற்பாட்டு சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் பிசாசின் ராஜ்யத்தில் தான் இருக்கிறீர்கள். நீங்க சொல்லலாம், எனக்கு தான் நிறைய வசனம் தெரியுமே, நான் எப்படி பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீர்கள் என்றால், பிசாசுக்கே வசனம் தெரியுமே. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி பிசாசானவன் 91வது சங்கீதத்தை பயன்படுத்தினானா இல்லையா? பிசாசுக்கு விசுவாசம் உண்டு, பிசாசுக்கு வசனம் தெரியும், ஆனால் அவன் கீழ்ப்படிய மாட்டான். அப்போ இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு வசனம் தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள்.
ஒருவேளை உங்களுடைய ஆத்மா பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிறதா? நீங்கள் கள்ள போதகத்திலே சிக்கி கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் ஆத்மா பிசாசின் ராஜ்யத்துல தான் உள்ளது. இப்ப அடுத்த ஒரு ஸ்டெப்ல அவர் இறங்குறார். இரண்டாவது ஸ்டெப் இப்ப நாம் படிச்சோம். அவர் பிசாசின் ராஜ்யத்துல சேர்க்கப்படுகிறார். மூன்றாவது ஒரு ஸ்டெப்புக்காக நாம் இங்க கடந்து போவோம். மூணாவது ஒரு ஸ்டெப்பு, பிசாசுக்கு அவர் அடிமையாகி விடுகிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிசாசுக்கு அடிமையாகிறான். இப்போ பிசாசின் ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்ட அவன் அடுத்து ஒட்டுமொத்தமாக அவனுடைய சிந்தனை முழுக்க பிசாசின் எண்ணங்கள் வந்து விடுகிறது. ஒரு சில நேரத்துல என்னதான் சில பேர் வசனத்தை கேட்டாலும் அவங்களுடைய பாரம்பரியம் அவங்கள சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், அது உண்மைதான், என்ன செய்ய முடியும், இன்னைக்கு யாரு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவாக பேசிவிட்டு அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஏன் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க தெரியுங்களா? பிசாசானவன் உங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றுவதை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவதை அவன் விரும்பாதபடியினாலே, அவன் உங்களை அடிமைகளாக வைத்திருப்பதினாலே உங்களை சத்தியத்தை சிந்திக்க விடாமல் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப நாம் பிசாசுக்கு அடிமைகளா இருக்கிறோம். பல நேரத்துல பூமிக்குரிய பாவத்தில் இருக்கிற ஒருவர் கூட இன்றோடு நான் இந்த பாவத்தை நிறுத்தினா அப்படின்னு முடிவு செய்வார். பிசாசனுடைய மிக பெரும் ஒரு பொய் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு தவறு செய்யும் பொழுது இன்னைக்கு தான் லாஸ்ட்ன்னு சொல்லுவான். அது ஒரு சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, மதுபானம் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, புகைப்பிடிப்பதா இருந்தாலும் சரி, ஒரு பாவமான இச்சையான காரியமா இருந்தாலும் சரி, பிசாசனுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சனையான பொய் என்னன்னா, இன்னைக்கு தான் லாஸ்ட், 31ஆம் தேதி தான் லாஸ்ட், என் பிறந்த நாளுக்கு முன்னாடி தான் லாஸ்ட். வசனம் அப்படி சொல்லவே இல்லை. மனம் திரும்புதல் என்றால் என்ன? இப்பொழுதே, இன்றே மனம் திரும்பவே. இது பிசாசினால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு சாக்குபோக்கு. நீ நாளையிலிருந்து நல்லவனாயிடு, இன்னைக்கு வரைக்கும் நீ கெட்டவனாயிடு. இப்ப நாளைக்கு போச்சுன்னா நாளையிலிருந்து நீ நல்லவனாயிடு. சொன்ன சொல்ல மாறாம சொல்லக்கூடிய ஒரு காரியம் பிசாசு கிட்ட உண்டு, பொய்யான காரியங்கள். அப்போ அவர் மூன்றாவது பிசாசுக்கு அடிமையாகி விடுவதனாலே சுயமாக சில காரியங்களை செய்யாம சண்டையே போடக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஆனா வீட்டுக்கு போய் மனைவியோடு பெரிய சண்டை போடுவாரு. பிள்ளைகளை தவறான வார்த்தைகளினால் திட்டக்கூடாதுன்னு நினைப்பாரு, ஆனா திட்டுவாரு. தவறாமல் சபை கூடி வரணும்னு நினைப்பாரு, ஆனா அவரால் கலந்து கொள்ள முடியாது. ஊழியத்துக்கு தவறாம போகணும்னு நினைப்பாரு, ஆனா அவரால் முடியாது. காரணம் என்ன? அவர் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார். அடுத்து 4வது ஸ்டெப்பை நீங்க கவனித்து பாருங்க. அவர் கோபாக்கினையின் பிள்ளையாய் மாறுகிறார். நாம் வாசிப்போம். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்காக நாம் கடந்து செல்வோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். எப்போ? முன்னாடி வாழ்க்கையில பாவத்தின் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, அநீதியின் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, உலகத்தானாய் வாழும் பொழுது. அப்போ உலகத்தானாய் பாவத்தில் வாழக்கூடிய ஒருவர் அவர் கோபாக்கினையின் பிள்ளையாய் இருக்கிறார். தேவனுடைய கோபம் அவர் மேல் இருக்கிறது. இன்னொரு பாடம் என்னன்னா, இந்த பாவியின் மீது தேவனுடைய கிருபையும் இருக்கிறது. அவர் மனம் திரும்பும்படி தேவனுடைய இரக்கம் இருக்கிறது. அவர் எப்படியாவது அவர் ஆத்மா காப்பாற்றப்பட வேண்டும் என்று தேவன் மிகவும் அக்கறை உள்ளவராய், கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆனாலும் அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் மனம் திரும்பலனா அவர் கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருக்கிறார். அடுத்து கடைசியா நீங்க பாத்தீங்களான்னா, ஆக்கினைக்கு பாத்திரவானாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்ப அவர் ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த 5 ஸ்டெப்பு பத்தி நீங்க ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள நீங்க வரணும். எப்படின்னா, ஒருவர் ஒரு குழந்தையா பிறக்கும் பொழுது அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்துல, அங்க தேவனுடைய கிருபையில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
ஒருவேளை அப்போ அவர் மரித்து போனாலும் அவருக்கு கவலை இல்லை. ஆனா அதே ஒரு வாலிப வயதை அவர் அடையும் பொழுது, ஒரு வாலிபனாய் அங்கே மாறும் பொழுது, அவர் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த வயது அவர் வரும் பொழுது ஒரு 5 ஸ்டெப்பு அவர் என்ன செஞ்சிடறாருன்னா கீழே இறங்கிடுறார். இது எப்படின்னா, இது ஒரு நாள் இல்லை, இது அடுத்த மாசம், இது அதுக்கு அடுத்த மாசம், அப்படி கிடையாது. அதாவது சில பேர் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்தாங்கன்னா சறுக்கி அப்படியே வந்து விழுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது ஒரு பாவம் செய்யக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்திலேயே அவர் தேவனை விட்டு பிரிந்து விடுகிறார், பிசாசின் ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறார், பிசாசின் அடிமையாகிறார், கோபாக்கினின் பிள்ளையாகிறார், ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருக்கிறார். இது ஒரு நிமிஷத்துல நடக்கிறது. ஒருவேளை நான் இங்க ஒரு ஸ்டெப் உங்களுக்கு போட்டு இருந்தாலும் இது ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பது இல்லை, காலம் எடுத்துக்கொண்டு நடப்பதில்லை, எல்லாம் ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு அவர் இங்க வந்து நின்றுடுறார். இப்போ இந்த சமாதானம் உள்ள இடத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தை இழந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் இழந்து இப்ப இங்க வந்து அவர் நிற்கிறார். இப்போ இவர் மரித்து போவாரானா இவர் எங்க போவார்? இவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்திருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம். ஆனா உண்மையான பாவ மன்னிப்பை பெறாதவராய் இவர் இருக்கிறார், உண்மையான ரட்சிப்பை பெறாதவராய் இவர் இருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருந்து பிரிந்தவர் இருக்கிறார், ஒரு பரிதாபம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ இவர் இறந்து போனா இவருடைய ஆத்துமா இப்பொழுது அது வேதனையுள்ள இடத்துலையும், நியாய தீர்ப்புக்கு பிறகு அவர் நரகத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதற்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஏன் தெரியுங்களா? வேத வசனத்துல நாம் படிக்கிறோம், ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. இவன் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு தேவன் விடல. இவனுக்கு எப்படியாவது ரட்சிப்பை கொடுக்கணும், இவனை மீண்டும் இந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்துல கொண்டு போய் சேர்க்கணும், தன்னோடு அவனை ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல நாம இப்படியாக வாசிக்கிறோம். எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவர், தேவனை விட்டு பிரிந்திருக்கிற இவர், பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிற இவர், மாம்ச பிரகாரமா இவர் நல்லா இருக்கலாம், ஒரு நல்ல வேலை, வருமானம், நல்ல ஒரு சம்பாத்தியம், மாம்ச பிரகாரமா இவர் ரொம்ப அந்தஸ்து உள்ளவரா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அவருடைய ஆத்துமா செத்து போன ஒரு மனுஷனா இருக்கிறார். அப்போ இவர் துன்மார்க்கனா இருக்கிறார். இவர் செத்து போனா தேவன் பிரியப்படுகிறது இல்லையா? ஏன்? இவருடைய ஆத்துமா நியாய தீர்ப்புக்கு பிறகு நரகத்துக்கு போவோம் என்பதற்காக அவர் பிரியப்படுகிறது இல்லையா? துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதத்துல நாம படிக்கிறோம். அப்ப இவர் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும். இவர் எவ்வளவு பூமிக்குரிய வாழ்க்கையில நம்பிக்கை வச்சிருந்தாலும் இந்த இடத்துல இருந்து அவர் செத்து போவாரானா அவர் பரலோகத்துக்கு போவேன் என்ற நம்பிக்கை கொண்டிருந்திருக்கலாம், தேவனோடு வாழ்வேன் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்திருக்கலாம், நானும் கூட ஒரு கிறிஸ்தவன் தான் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இவர் மரிக்கும் பொழுது இவருடைய நம்பிக்கை என்ன ஆயிடுமா? அழிஞ்சு போயிடும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது. ரோமர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அப்போ இவருக்கு அதுதான் நிலைமை. கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் மனிதனுடைய நிலை இப்படிதான் அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அத்தனை ஆத்துமாக்களும், பாவம் செய்த அத்தனை ஆத்துமாக்களும் பிசாசின் ராஜ்யத்தில் இருந்தார்கள், தேவனை விட்டு பிரிந்து இருந்தார்கள்.
அதனால்தான் ரோமர் 3:23 நீங்க படிக்கலாம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக்கி. நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்களோ நீதிமான்களாக முடியல, புறஜாதிகளோ நீதிமான்கள் ஆக முடியல. எல்லோரும் தேவனை விட்டு பிரிந்து இருந்தார்கள். என்னென்ன நிலையில இருந்தோம் அப்படின்னு வேதத்துல நாம் படிக்கிறோம்னா, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல அக்கிரமக்காரர்கள், பாவிகள், சத்துருக்கள், பலவீனம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட நிலையில மனிதன் இருந்தார். அப்போ இந்த மனிதனை, பாவத்தில் இருக்கிற மனிதனை, நரகத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிற இந்த மனிதனை மீண்டும் இங்கே தேவனுடைய கிருபையோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு ஒன்றிணைக்கும்படியாகத்தான் ஒரு சாதாரண மனிதனாக இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து அவனை மீட்டு எடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இதுதான் சுவிசேஷம். இவனை மீண்டும் தேவனிடத்துல ஒப்புரவாக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப நாம் பாவி, இந்த பாவியாக நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரணம் அடைந்தார், சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட அவர் அடக்கம் செய்யப்பட்டு அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக அவர் பாடுபட்டார். இன்னும் ஒரு வார்த்தையில சொல்ல போவோமானா, 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்துவின் தியாகத்தை நீங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்கள். நம்மை தேவனிடத்துல சேர்ப்பதற்காக அவர் பல பாடுகள் பட்டார். பெரும்பாலும் நாம அவர் சாட்டையினால் அடி வாங்கினார், அவர் தலையில் முட்கிரீடம் சூட்டப்பட்டது, சேவகர்கள் அவர் முகத்தில் காரி துப்பினார்கள் போன்ற பாடத்தை தான் படிப்போம். கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களும் இயேசு கிறிஸ்து அதில் சகித்து வாழ்ந்தார். உதாரணமா இப்ப நாம் பாவிகள்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாவிக்கு தண்டனை கிடைக்கணும் இல்லையா? கோர்ட்ல நீங்க ஒரு தீர்ப்பு ஆயிடுச்சு, ஒரு குற்றவாளி அப்படின்னு ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். இப்போ அந்த தண்டனைய இன்னொருவர் இல்ல நான் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த அடிய எனக்கு கொடுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். நாம் பாவி, நாம் அக்கிரமக்காரர்கள், தண்டனைக்குரியவர்கள், சாபத்துக்குரியவர்கள். என்ன ஒரு ஆச்சரியமான அன்பு கிறிஸ்து நம் மீது செலுத்தினார் என்றால், இதையெல்லாம் அவர் சுமந்து கொண்டு நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீதியையும் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க! இதையெல்லாம் அவர் சுமந்தார். நாம் நம்மை தேவனிடத்துல சேர்க்கும்படியாக சிலுவையிலே அவர் தேவனை விட்டு பிரிந்தார். அதனால்தான் அவர் சொன்னார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? பிறகு அவர் உயிர்த்தெழுதலினால் பரலோகத்துல தேவனுடைய வலது பார்சத்துல இப்பொழுதும் அவர் உட்கார்ந்து கொண்டு அவர் உயிரோடு இருந்து நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவனுடைய தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, இங்க இருக்கிற நம்ம இங்க சேர்க்கும்படி அப்படின்னு அர்த்தம். தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் மிக பெரும் அன்பாக இருக்கிற 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும்
சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலினாலே அந்த சுவிசேஷத்தை வெளியரங்கமாக்கினார். விசேஷமா இங்கே பாவத்தில் இருக்கிற ஒருவர் தேவனிடத்தில் சேரும்படியான ஒரு வழியை ஏற்படுத்தினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு நமக்கு இல்லை. அப்ப அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்கிற அந்த சுவிசேஷத்தினாலே நமக்கான ஒரு வழியை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி ஒரு 5 வழியில நாம் கீழே இறங்கணுமோ அதே மாதிரியான ஒரு 5 வழியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனிடத்துல நாம் சேரும்படியாக முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட அவர் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தில் இருக்கிற அவர் மீண்டுமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக அவர் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு சிலர் என்ன போதிக்கிறாங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, ரட்சிக்கப்படுவீர்கள், போதும், அவ்வளவுதான். ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை. பல விஷயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் ரட்சிக்கப்படும்படியாக. முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் வசனத்தை அல்லது சுவிசேஷத்தை அவர் கேள்விப்பட வேண்டும். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எதை நாம் கேட்க வேண்டும்? மீண்டும் மீண்டும் நாம் சொல்ற விஷயம் தான். உங்களுக்கு உண்மையான விசுவாசம் வர வேண்டும் என்றால், இந்த ரட்சிப்புக்காக நீங்கள் வழி நடத்தப்பட வேண்டும் என்றால், நீங்கள் கேள்விப்பட வேண்டியது மனிதனுடைய கதைகளை அல்ல, தேவ வார்த்தையை, தேவ வசனத்தை நீங்கள் கேள்விப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள். முதல்ல பிரசங்கிக்கும் பொழுதுதான் அவர்கள் கேள்விப்படுவார்கள். அப்ப முதலாவது அவர்கள் வசனத்தை கேள்விப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய எந்த சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? சபை என்றால் என்ன? புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் என்ன? உண்மையான கீழ்ப்படிதல் என்றால் என்ன? இதை நாம் கற்று அறிந்திருக்கிறோமா? அப்போ முதல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அவர் கேள்விப்பட வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப், நீங்க கடந்து போவீர்கள் என்றால் கேள்விப்பட்ட அந்த வசனத்தை அவர் விசுவாசிக்க வேண்டும். 2வது ஸ்டெப், அவர் அந்த வசனத்தை, சுவிசேஷத்தை அவர் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 நாம் படிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமாகட்டும், நான் விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியா படிக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடக்கலையே, இன்னைக்கு நாம விசுவாசித்து நடக்க வேண்டும். அப்போ 2வது படி, நாம் ரட்சிக்கப்படும்படியாக, ஒருவர் ரட்சிக்கப்படும்படியாக அவர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அவர் விசுவாசிக்க வேண்டும். அவர் தேவனுடைய குமாரனா என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று அவர் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் 2வது படியாய் இருக்கிறது. 3வது படி, அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். தன்னுடைய பாவத்திலிருந்து, தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து அவர் மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். நாம முன்னான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் அவர் மறந்துடுறார். எந்த சபையில் இருந்தோம், எந்த உபதேசத்தில் இருந்தோம், தெரிஞ்சு இருந்தோமா, தெரியாம இருந்தோமா, அல்லது பாவ வாழ்க்கையில ஜீவித்து கொண்டு இருந்தோமா, அது எல்லாத்தையும் அவர் மறந்துடுறாராம். இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்பாம இந்த ரட்சிப்புக்குள்ள போக முடியாது. ஒருவேளை நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில ஒரு கயிறு கட்டி இருந்திருக்கலாம், வேற மாதிரி செயின் போட்டு இருந்திருக்கலாம், வேற மாதிரி ஹேர் ஸ்டைல் நாம் வச்சுட்டு இருந்திருக்கலாம், வேற மாதிரி உடைகள் நாம் போட்டு கொண்டு இருந்திருக்கலாம், தவறான வார்த்தைகள் நம்முடைய நாவில் இருந்து வந்திருக்கலாம். வெவ்வேறு சபைகளுக்கு நாம டூர் போற மாதிரி நிறைய பேர் வாரத்துக்கு ஒரு சர்ச்சின்ட்டு போயிட்டு வருவாங்க.
ஒவ்வொரு சபையிலும் வெவ்வேறு உபதேசங்கள் அங்க நடக்கும். அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. இது எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்ப மூணாவது படி என்னன்னா, உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பேதுரு அங்கே பெந்தேகோஸ்தே நாளன்று அங்கே கூடியிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். முதல்ல நீங்கள் மனம் திரும்பி அப்படின்ற வார்த்தை அவர் பதிவு செய்கிறார் அப்போஸ்தலர் 2:38. அப்ப மூணாவது படி நீங்க பாத்தீங்களானா மனம் திரும்ப வேண்டும். நாலாவதாக, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் கேள்விப்பட்டோம், விசுவாசித்தோமே, அதை நாம் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு பல சபைகளிலே ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக என்ன அறிக்கை செய்கிறார்கள்? பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள். இப்போ பாவ அறிக்கை தேவன் கேட்பாரா? ஒரு சிறிய கேள்வி. யோவான் 9:31 வேதம் என்ன சொல்லுகிறது? பாவிகளுடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். இப்போ இங்க பாருங்க, தேவனுடைய ஐக்கியத்துல இவர் சேர்ந்துட்டாரா இல்லையா? கேப் இருக்குதா இல்லையா? இன்னும் சேரல. அவர் சேருவதற்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணா அந்த பாவ அறிக்கை எப்படி தேவன் கேட்பாரு? சேர்ந்தாதானே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கும் பொழுது தானே அந்த ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கும். அவருடைய ஜெபத்தை அவர் கேட்பாரு. இன்னும் அவர் சேரவே இல்லை. எப்படி அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்பாரு? அவருடைய அறிக்கை அவர் கேட்பாரு. அப்போ நாம் சேரும்படியாக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசித்தேனோ அதை நான் அறிக்கையிட வேண்டும். அப்படிதான் ரோமர்ல சொல்றாரு. நீ என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விசேஷமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த ஒரு மந்திரி அவர் ரட்சிக்கப்படும்படியாக அவர் என்ன அறிக்கை செய்தார் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு அந்த மந்திரிக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்து கொண்டிருந்தார். எல்லாத்தையும் கேட்ட அந்த மந்திரி தண்ணீரை பார்த்த உடனே அவர் கேட்டாரு, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்னன்னு கேட்டார். அதுக்கு பிலிப்பு சொன்ன வார்த்தையும் மந்திரி சொன்ன அந்த அறிக்கையை நீங்க கவனித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். அப்பொழுது அவன், யாருன்னா அந்த மந்திரி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு, என் பாவத்தை மன்னித்து விடுங்கள், நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்தருளும், அப்படி அவர் அறிக்கையிடல. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார். இதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம் சொல்லுகிறது. பாவ அறிக்கை என்பது யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானம். யோவான் ஸ்நானன் யூதர்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுத்தார். அது பழைய ஏற்பாட்டின் ஞானஸ்நானம். யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய மன்னிப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகுதானே அந்த பாவ மன்னிப்பு என்பதை முழுசா நமக்கு கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்துதான் நாம் அதை தான் அறிக்கையிட வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்க இன்னொரு நல்ல ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நீங்கள் என்ன அறிக்கை செய்கிறீர்களோ அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இப்ப நான் பாவத்தை அறிக்கை பண்ண எதை பற்றி கொள்ளணும்? பாவத்தை தான் நான் பற்றி கொள்ள வேண்டும். மேல 14ஆம் வசனத்துல சொல்லிட்டே சொல்றார், இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால். அப்போ அவரை தானே நாம் அறிக்கை பண்ணணும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று ரட்சிக்கப்படக்கூடிய ஒருவர் அறிக்கையிட வேண்டும். அது 4வது படியாக இருக்கிறது. 5வது படி நீங்க கவனித்தீர்கள் என்றால், பாவ மன்னிப்புக்கென்று அவர் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால்,
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்ப வேதம் சொல்லுகிறது பாவ மன்னிப்புக்கென்று அவர்கள் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். சில பேர் குழந்தைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. மீண்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, குழந்தை ஏற்கனவே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் அவசியம் இல்லை. யாரு கீழே வந்திருக்கிறாங்களோ, நன்மை தீமை அறிந்தவர்களாய் கீழே வந்திருக்கிறாங்களோ, இன்னும் வசனத்தை கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி அவர்கள் உண்மையான அந்த முழு மனதோடு புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிடுகிறார்களோ அவங்களுக்கு தான் ஞானஸ்நானம் தேவை. பாவம் மன்னிப்புக்கென்று அங்கே ஞானஸ்நானம் என்று சொன்னார். அப்போ உண்மையாகவே என்றைக்கு நாம் இந்த ஞானஸ்நானத்தை பெறுகிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். இதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் என்பது எதை குறிக்கிறது? முழுகுதல். போரிங் ஸ்பிரிங்க்லிங் கிடையாது. அதாவது ஊற்றுதல் தெளித்தல் என்பது ஞானஸ்நானம் கிடையாது. ஞானஸ்நானம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை பேப்டிசோ, இம்மர்ஸ்ட், முழுகுதல். தண்ணீருக்குள்ளாக முழுகி எழுந்து கொள்வதுதான் ஞானஸ்நானம். ஒருவேளை நாம் சின்ன வயசுல நமக்கு தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, ஊற்றுதல் ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னா வேதத்தின்படி அது செல்லுபடி ஆகாது. புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி அவர் முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஏன்னா ஞானஸ்நானம் என்பது எவ்வளவு முக்கியமா இருக்கிறதுனா, இப்படியும் சில பேர் போதிக்கிறாங்க, ஞானஸ்நானம்லாம் நமக்கு அவசியம் இல்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீங்கன்னா போதும், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பரலோகத்துக்கு போயிடுவீங்க. பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் என்பது அவசியமா இருக்கிறதா? ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 2ல இருந்து நீங்க வாசித்து பாருங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நாம ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவத்துக்கு செத்து போனோம். எத்தனை பேர் நீங்கள் பாவத்துக்கு செத்து போக ஆயத்தமா இருக்கிறீங்க? பாவத்துக்கு செத்து போகணும். பழைய மனுஷனை சாகடிச்சணும், சிந்தனைகளை சாகடிக்கணுமா? ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறன்றது சந்தோஷமான விஷயம். ஆனா பாவத்தை சாகடிக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அடுத்து என்ன பண்ணுவோம்? எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணுவோம். அதேதான், அவர் பாவத்துக்கு செத்து போன பிறகு அவரை தண்ணீருக்குள்ளே கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இப்போ அவரை செத்து போன உடம்பு எடுத்துட்டு போயிட்டு நாம அந்த சுடுகாட்டில் வைத்து விட்டு மண்ணு மட்டும் தூவிட்டு வந்துடலாமா? இல்லை ஒரு மண்ணை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அவர் தலைமையில அங்கே கொட்டி விட்டு வந்துருவோமா? என்ன பண்ணுவோம்? ஆழமா பள்ளம் தோண்டி அவரை புதைத்து விட்டு, அது பேர் தான் அடக்கம் நாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஞானஸ்நானம் கூட ஒரு அடக்கம் தான். சும்மா அவர் மேல தண்ணி தெளிப்பதோ, தண்ணி ஊற்றுவதோ, இல்லை கையில தண்ணி எடுத்து நெத்தியில சிலுவை போடுவதெல்லாம் ஞானஸ்நானம் அல்ல. முழுகுவதுதான் ஞானஸ்நானம். தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். யாருக்குள்ளாக இந்த ஞானஸ்நானமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் பெற்ற ஞானஸ்நானம். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இங்க ஒரு பாடத்தை நாம் படித்தோம். கிறிஸ்துவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ஐக்கியமாக, அடையாளமாகத்தான் நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி மரித்தாரோ 100% அவர் மரித்தார். கடைசியாக கூட சேவகர்கள் அவர் மேல சந்தேகப்பட்டு ஈட்டியினால அவர் குத்துறாங்க. அவர் 100% மரித்து போனார் என்பதை உறுதி செய்கிறார்கள். நாமும் கூட நம்முடைய பழைய மனுஷன், பாவ மனுஷனை 100% நம்முடைய அந்த எண்ணங்களை சாகடிக்க வேண்டும். அடுத்து என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தார்கள். அப்போ நாமும் தண்ணீருக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் செய்யப்பட வேண்டும். பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த சாயலில் நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் தண்ணீரிலிருந்து வெளியேறும் பொழுது புதிதான ஒரு மனுஷனாய் மாறுகிறோம். வாசித்து பாருங்க, அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும், யாரு? தண்ணீருக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றவர், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஸோ நீங்கள் ஒரு புதிய மனுஷனாய் மாறுகிறீர்கள். எப்போ? அந்த ஞானஸ்நானம் பெறும் பொழுது. ரட்சிப்பு அப்பதான் வருது. நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே
கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசித்து அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோடு நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மரித்து தண்ணீரினால் அடக்கம் பண்ணப்பட்டு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நீங்கள் எழுந்திருக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பதான் ரட்சிப்பு வரும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சரியா பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஒருவேளை நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒரு பேப்பரோ பேனாவோ எடுத்து அதுக்கு பதில் முதல்ல எழுதி வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்க மீண்டும் இந்த பதிலை பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றீர்களா, இல்ல ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டீர்களா? இப்போ இந்த கேள்விக்கு பதில் ஒருவேளை நீங்க யோசித்து வச்சுக்கணும். சில பேர் என்ன பதில் சொல்லுவாங்க, பிரதர் நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன் அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தேன். பெரும்பாலான மக்கள் நாங்கள் பேசும்பொழுது இந்த பதில் தான் சொல்றாங்க. பிரியமானவர்களே, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருவேளை நீங்க எனக்கு ஃபோன் பண்றீங்க, எனக்கு என்னுடைய செல்லுக்கு 10 நம்பர் இருக்கு. அந்த 10 நம்பர்ல ஒரே ஒரு நம்பர் நீங்க மாத்தி போட்டுட்டாலும் எனக்கு கால் வராது. ரட்சிப்பும் அப்படிதான். நீங்க இங்க இருந்து தேவனிடத்துல சேரும்படியான இந்த வழியில ஒன்னே ஒன்று மாறிட்டா கூட நீங்க தேவனிடத்துல ரட்சிக்கப்பட்டவராய் போய் சேர முடியாது. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தீங்களா, இல்ல ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டீர்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பீர்களானா, விசுவாசம் உள்ளவனாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டு அவர் விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்தவர்னு அர்த்தம். விசுவாசம் உள்ளவனாக்கி ஞானஸ்நானம் பெற்றவன், 5வது ஸ்டெப். ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இப்ப ஞானஸ்நானம் முன்னாடி வருதா, ரட்சிப்பு முன்னாடி வருதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மையா பொய்யா? உங்கள் ரட்சிப்பு நிஜமா போலியானதா? சற்று நீங்கள் வேத வசனங்களின் அடிப்படையில சிந்தித்து பாருங்கள். உங்கள் ரட்சிப்பு பொய்யா இருக்குமானா இன்றே உண்மையான சபையிலே நீங்கள் ரட்சிக்கப்படும்படி முதலாவது ஞானஸ்தானம் பெறுங்கள். வேதம் தெளிவா சொல்லுகிறது, முதல்ல ஞானஸ்தானம் பிறகுதான் ரட்சிப்பு. அப்போ இங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற ஒருவர் ரட்சிக்கப்பட்டவராய் மீண்டுமாய் இந்த இடத்துல சேர்க்கப்படுகிறார், சபையில் சேர்க்கப்படுகிறார். சபையில் சேர்க்கப்படுகிறார். அந்த சபை தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள ஒரு பகுதியில் அங்க வருகிறது. ஆவிக்குரிய சமாதானம் உள்ள, ஆவிக்குரிய சந்தோஷம் உள்ள ஒரு பகுதியில் வருகிறது. விசேஷமாய் எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாம் படிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் உள்ள ஒரு பகுதியாக அது இருக்கிறது. அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அந்த சபைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுதுதான் இந்த இடத்துக்கு மீண்டும் போக முடியும். சரி, எந்த சபை அது? ஏதாவது ஒரு சபையில நாம் ஞானஸ்நானம் பெற்றால் போதுமா? ரட்சிப்புக்குள்ள மேலே ஏறி நாம் போயிட முடியுமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே, அதாவது ஒரே புதிய ஏற்பாட்டு சத்தியத்தினாலே, ஆவியானவர் நமக்கு கொடுத்த அந்த உபதேசத்தினாலே, ஒரே உபதேசம், ஒரே சுவிசேஷம் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரே உபதேசத்தினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக, சரீரம் என்பது என்ன அந்த இடத்துல? சபை. எத்தனை சபை இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்தார்? ஒரே சபை. அது கிறிஸ்துவின் சபையா இருக்கிறது. அந்த ஒரே சபைக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டோம். அன்பானவர்களே, நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவின் சபைக்குள்ளே நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இந்த சபை என்பது அது கிறிஸ்துவினுடைய சபையாக உள்ளது. அப்ப அந்த கிறிஸ்துவின் சபைக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். விசேஷமா இந்த பாடத்தின்படி நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் மீண்டுமாக ஒரு தடவை இந்த பாடத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள இடத்துல இருக்கிறது. அவன் வாலிபனாய் மாறும் பொழுது அவன் தேவனை விட்டு பிரிந்து பிசாசின் ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு பிசாசின் அடிமையாக்கி கோபாக்கினையின் பிள்ளையாக்கி ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவானாக இங்கே வந்து அவன் நின்று விடுகிறான். இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒருவேளை நீங்கள் குழந்தையாக இருக்கவில்லை, ஏன்னா கண்டிப்பா இந்த பிரசங்கம் கேட்குறீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு ஏஜ் ஆகி தான் இருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு வாலிப வயதுல இருந்தாவது நீங்க இருப்பீங்க.
அப்போ ஒரு வாலிப வயதிலிருந்து இருக்கிற நீங்க இந்த ஸ்டெப்ல கண்டிப்பா இங்கெல்லாம் நிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல இங்க நீங்க அது சறுக்கி கொண்டு வருவதை போல இங்க தான் நிப்பீங்க. ஆனா இங்க டைம் எடுக்கும். ஒருவேளை ஒருவர் ஒரு 3 மாசம் ஏன் 2 வருஷம் கூட வசனம் கேட்டுக்கிட்டே இருப்பார். படிக்கட்டுல நின்றுங்கன்னே இருப்பார். அவர் கொஞ்சம் ஏறுங்க அப்படின்னு சொன்னா கூட இருங்க காலம் வரட்டும்னு இங்க படிக்கட்டுல நின்றுட்டு இருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் விசுவாசிப்பார். அப்புறம் மனம் திரும்புவதற்கு டைம் எடுப்பார். ஏறக்குறைய மனம் திரும்பிட்டார்னா இது ரெண்டும் ஈஸியா அவர் கடந்து போவார். ஆனா இதுக்கு டைம் எடுக்கலாம். இதுக்கு 1 மாசம், இதுக்கு 1 மாசம் கூட டைம் எடுக்கலாம். ஆனா இறங்குறது அப்படி கிடையாது. வேகமா இறங்கி இங்க நின்றுடுறாரு. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இங்கே இருக்கிறீர்களா? இல்ல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரிந்து கொண்டு வசனத்தை கேள்விப்பட்டு இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இன்னும் விசுவாசத்தை கொண்டிருக்கிறீர்களா? இல்ல இன்னும் மனம் திரும்பி கொண்டிருக்கிறீர்களா? இல்ல இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவராய் நீங்கள் சபையிலே தேவனுடைய ஆசீர்வாத தண்டையிலே கிறிஸ்துவின் அன்பிலே ஆவியானவருடைய ஐக்கியத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வேதமானது ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. அதற்காக தான் தேவன் இந்த திட்டத்தை செய்தார். இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய திட்டம் அங்கே செயல்பட்டு இருக்கிறது. அப்போ ஒருவர் ரட்சிக்கப்பட அவர் வசனத்தை கேள்விப்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அறிக்கையிட வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று நாம் இதை பெற வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1-2 இன்றே ரட்சணிய நாள். வசனத்தை கேட்கிற இன்றே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சவுலாய் இருந்த காலத்துல அனனியா தீர்க்கதரிசி அவருக்கு பிரசங்கம் பண்ணார். கேள்வி பவுலை பார்த்து கேட்டார், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு உன் பாவங்கள் போக கழுவப்பட நீ ஞானஸ்நானம் பெறுன்னு சொன்னார். அன்பானவர்களே, நீங்கள் எப்பொழுது இந்த ஒரே சபைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறப்போகிறீர்கள்? இன்றே ரட்சணை நாளா இருக்கிறது. நீங்கள் உடனடியாக கிறிஸ்துவின் சபையை கண்டுபிடியுங்கள். உண்மையான சத்தியத்தை கேளுங்கள், மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானத்தை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள அந்த இடத்துல வாழுங்கள். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் உள்ள இடத்துல வாழும் பொழுதுதான் நியாய தீர்ப்புக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு சின்ன பாடத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள இடத்துக்கு போயிட்ட உடனே நான் சேஃப் நீங்க நினைக்காதீங்க. என்றைக்கு வேண்டுமானாலும் அவர் மீண்டும் பாவத்துல தவறும் பொழுது மீண்டும் அவர் கீழே விட வாய்ப்பு உண்டு. ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமா, கலாத்தியர் 5:4 மாத்திரம் நாம் கடைசியாக படிப்போம். கலாத்தியர் புத்தகம் 5 அதிகாரம் 4வது வசனத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஞானஸ்நானம் பெற்று புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்குள்ள வந்துட்ட கலாத்திய நாட்டு சபையார் மீண்டும் பழைய ஏற்பாடை கை கொண்டா என்னன்னு போனாங்களாம். அவங்களுக்கு பவுல் சொல்ற பதில் என்ன? நீங்கள் மீண்டுமாய் பாவத்துல விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருங்கள். நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றால் கண்டிப்பா கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விடுவீர்கள். மீண்டும் அவர் இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சிருவார். அப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் இங்க கீழே வந்து மறுபடியும் இந்த 5 ஸ்டெப் ஏறணுமா? அவசியம் இல்லை. அவர் மனம் திரும்பினா போதும். அதாவது ஒரே சபையில் ஒரு முறை ஞானஸ்நானம் எடுக்கணும். அவரு இந்த உபதேசம் இல்லாத வேறு சபையில ஞானஸ்நானம் எடுத்திருப்பாரானா அது செல்லுபடியாகாது. அதே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல யோவான் ஸ்நானனுடைய உபதேசத்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்களை பவுல் சந்தித்தார். 19 அதிகாரம் 1-6-7 வசனம் நீங்க படிச்சு பாருங்க. அங்க அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டீர்களா? அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. அப்ப நீங்க எந்த ஞானஸ்நானத்தை எடுத்தீங்க? நாங்க யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை எடுத்தோம். இல்ல, அவர் பழைய ஏற்பாட்டின்படி ஞானஸ்நானம் கொடுத்தாரு. இதுதான் சத்தியம் சொல்லும் பொழுது அவர்கள் சரியாக எடுத்துக்கொண்டார்கள் ஞானஸ்நானம். அது 2 ஞானஸ்நானம் நீங்க நினைக்காதீங்க. நான் தான் ஏற்கனவே அந்த சபையில ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, மறுபடியும் இங்க வந்து நான் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? பிரியமானவர்களே, அது ஞானஸ்நானம் அல்ல. ஏன்னா அப்போ சத்தியமே தெரியாம நான் எடுத்தது பேர் எப்படி ஞானஸ்நானம் நான் சொல்ல முடியும்? உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு உண்மையான சபையில ஒரே முறை நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருவேளை நாம் தவறி போவோமானால் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அறிக்கையிட்டு, மனுஷங்கிட்ட இல்ல, தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பி மீண்டும் நான் ஒப்புரவாக்க வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆகவே
இந்த இரட்சிப்பின் திட்டத்தை நீங்கள் சிந்தியுங்கள். நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் ஆத்மா காப்பாற்றப்படும்படியாய், இயேசு கிறிஸ்துவினாலே உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகும்படியாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுங்கள். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட நம் யாவரின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கேள்வி எண் 1. குழந்தையானது பாவத்தில் பிறக்கிறதா? கேள்வி எண் 2. ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? கேள்வி எண் 3. பிசாசின் ராஜ்யத்தில் யார் இருப்பார்கள்? கேள்வி எண் 4. கிறிஸ்து ஜீவனையும் அழியாமையும் எதினாலே வெளியரங்கமாக்கினார்? கேள்வி எண் 5. பாவம் அறியாத இயேசுவை தேவன் எதற்காக பாவம் ஆக்கினார்? கேள்வி எண் 6. ரட்சிக்கப்படுவதற்கான முதல் படி என்ன? கேள்வி எண் 7. எதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும்? கேள்வி எண் 8. நாம் என்ன அறிக்கையிட வேண்டும்? கேள்வி எண் 9. ஞான ஸ்நானம் என்றால் என்ன? கேள்வி எண் 10. ரட்சிக்கப்பட்டவர் எங்கே சேர்க்கப்படுகிறார்? அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 ஹரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. அம்பத்தூர் மேல் ஐனம்பாக்கத்தில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி. கூடுமிடம் எண் 5 திருவள்ளுவர் தெரு, மேல் ஐனம்பாக்கம், சென்னை 95. புழல் பகுதியில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணி. கூடுமிடம் எண் 115 GNT ரோட், புழல் கேம்ப், சென்னை 66. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.